உலகத்தில் நாம் ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு கிடைச்சிருமா? எல்லாருமே தகுதி பார்த்து தான் மற்றவங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் நம் போன்றவர்கள் மேல் கொண்ட கருணை காரணமாக ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய திருமணத்தில் தோன்றிய சோதியில் தான் மட்டும் போகாமல் மற்றவர்களுடைய தகுதியும் பார்க்காம யாருக்கெல்லாம் இறைவனை அடைய விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் போங்கன்னு அனுப்பிட்டு நிறைவாக தான் போனார்னு பெரிய புராணம் சொல்லுது. என்ன பிறவியில் என்ன பாவம் பண்ணனோ அன்னைக்கு நான் அங்கே இல்லாமல் போயிட்டேன். சரி, அடியவருக்கே இவ்வளோ கருணை இருக்கும்னா ஆண்டவனுக்கு எவ்வளோ கருணை இருக்கும். அதனால அண்ணாமலையாரை போய் வேண்டிக்கிட்டா அவர் தகுதி பார்க்காம நமக்கு நல்ல கதி நிச்சயமாக கொடுப்பார். இதை நான் சொன்னால் யாரும் நம்புறதில்லை. அப்படி மட்டும் நடந்துட்டா அது பெரிய அதிசயம் தாங்கிறாங்க. பொதுவாக நெருப்புக்கு பக்கத்தில் வர்ற பனி உருகும். ஆனால் பனிமலை அரசனின் மகளான உமாதேவியாரின் சொல்லுக்கு நெருப்பு வடிவான அண்ணாமலையாரே உருகிறாருன்னா இதை விட பெரிய அதிசயம் என்ன இருக்கு? அவரே அதிசயம் தாங்கிறப்போ நம்மை ஆட்கொள்கிற அதிசயமும் கண்டிப்பாக நடக்கத்தான் செய்யும். வினை அரும் புகழிக்கு இறைமணற்பந்தல் விருந்தினுக்கு உதவிலேன் முந்திற்று உனை இறந்திடுவான் வந்தனன் பதம் நீ உதவி என் துயர் ஒளித்தருளாய் இனிய பைந்தமிழின் புதிய மால் வரைமேல் இசைக்குறுகாது இமமலையின் தனையின் தீஞ்சொற்கு உருகுறும் சோணசைலனே கைலை நாயகனே. கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளி செய்த சோணசைல மாலை.